ஹாய் ஹலோ வியூவர்ஸ். அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கான வீடியோல பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். வெள்ளரிக்காயில சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ், கந்தகம் மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மார்பகம், கருப்பை, சினைப்பை அண்ட் புரோஸ்டேட் மாதிரி உறுப்புகள்ல புற்றுநோய் ஏற்படுற ஆபத்தை குறைக்கிற திறன் இருக்க பாலிஃபினால் சத்துக்களும் இதுல இருக்கு. இதுல இருக்க பிசிடின் அப்படின்ற அலர்ஜி தடுப்பு ரசாயனம் நினைவாற்றலை மேம்படுத்தும். இதுல இருக்க பிசிடின் அப்படின்ற சுழற்சி தடுப்பு ரசாயனம் நினைவாற்றலை மேம்படுத்தும். வயசாகிறதால நரம்பு செல்கள் பாதிக்கப்படுறத தடுக்கிறது மட்டும் இல்லாம அல்சைமர் நோய் பாதிப்பையும் குறைக்கும். உடல்ல ஏற்படுற சுழற்சிகளை தடுத்து இல்லைன்னா பாதிப்பை குறைச்சு உடலை குளிர்ச்சியாக்குற ஆற்றல் இதுக்கு இருக்கு. விட்டமின் சி, பீட்டா கேரோட்டின் நோய் ஏற்படுற வாய்ப்பை குறைச்சு ஆயில அதிகரிக்குது. 95% வரைக்கும் நீர்ச்சத்து இருக்கிறதால உடலை நீரேற்றமாகவும் வைக்குது. சாப்பிட்டதும் வயிறு நிறைஞ்ச உணர்வு கொடுக்கிற வெள்ளரிக்காயில கலோரி அளவு ரொம்பவே கம்மி அப்படின்றதால உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதுல அதிக அளவுல பொட்டாசியம், மெக்னீசியம் அண்ட் சிலிக்கான் இருக்கிறதால ஸ்பா அண்ட் அழகு சாதன நிறுவனங்கள்ல யூஸ் பண்ணப்படுறது குறிப்பிடவும் பட்டிருக்கு. இது சருமத்துல யூஸ் பண்றப்போ பரு, பிளாக் ஹெட், சுருக்கங்கள் ஏற்படாம தடுக்கலாம். கண்கள் சோர்வாகவும் கருவளையத்தால பாதிக்கப்படுறதையும் தவிர்க்கலாம். இன்சுலின் சுரக்கிறதுக்கு அவசியமான ஹார்மோன் பண்பு வெள்ளரியில இருக்கிறதால கொழுப்பு சேர்றதை தடுத்து எடையை பராமரிக்க நீரிழிவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.